வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்கலாங்க. இந்த டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஆப்பம் பண்ணேன்னு பார்த்துக்கலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டுக்கலாங்க. 2 டம்ளர் பச்சரிசி இதையும் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் முழு உளுத்தம்பருப்பு போட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவி ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெலாம் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசி, பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த ஊறின தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா புளிக்கட்டும். இது மறுநாள் நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். முதல் நாள் நைட்டே இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மறுநாள் இது நல்லா புளிச்சு போய் நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. கரண்டியில் இது ஒரு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதை போல் கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஆப்பத்துக்கு நான் ஒரு 1/4 கப் தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேங்க. இது வடிகட்டியும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் பால் தயாரிச்சுக்கலாம். இப்போ காரத்துக்கு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க. கூடவே 2 மிளகாய், உப்பு, 2 பூண்டு பல், தேங்காய் உடைச்ச கடலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது தாளிச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் இந்த ஆப்ப கடாய் வச்சுக்கலாங்க. இது நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது நல்லா பழக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இது ஒரு வாரம் நல்லா இதுக்குள்ளே பழக்கிட்டு அதுக்கப்புறமே தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இதை நல்லா துணியில் எண்ணெயை தொட்டு நல்லா தடவிட்டு இந்த மாவு ஒரு 1/2 கரண்டி அளவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஆப்பம் இது போல் சுற்றி அப்படியே விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நல்லா ஈஸியாக வந்துச்சுங்க. நல்லா இந்த அயன் கடாய் நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. நம்ம இது போல் இரும்பு பாத்திரத்தில் செய்கிறதால உடம்புக்கும் நல்லது. இப்போ இது ஈஸியாக வந்துடுச்சு. இது போல் நம்ம எல்லா ஆப்பமும் சுட்டு எடுத்துடலாங்க. ஒவ்வொரு தடவையும் லைட்டாக இப்படி எண்ணெய் தடவிக்கலாம். இது போல் எல்லா ஆப்பமும் நம்ம சுட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தயாராகிடுச்சுங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது போல் நம்ம செய்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால் கூடவே தேங்காய் சட்னி, பூண்டு போட்ட தேங்காய் சட்னி அருமையாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து லஞ்சுக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேங்க. கூடவே எக்கும் வெங்காய பச்சடி இதெல்லாம் வச்சு செஞ்சுருந்தேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போது 1/2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான காய்கறிகளை நம்ம பொடியாக அரிஞ்சிக்கலாங்க. அதில் கேரட், கேப்சிகம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 வெங்காயம்,
2 தக்காளி, கொஞ்சமாக தயிரும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு லெமனும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், தேவைப்படுற பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அதில் 2 எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பிளெயின் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை சின்னதாக எடுத்துக்கலாங்க. இப்போ நெய்யும் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி ஒரு 4-5 எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இவ்வளோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயும் தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதான் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், நெய் ஊற்றிக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. இப்போ காய்கறிகள்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. புதினா, கொத்தமல்லியும் போட்டுடலாம். கேரட், கேப்சிகம், இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இருந்தால் கூட போட்டுடலாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ மிளகாய் தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டேங்க. பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது நல்லா சேர்ந்து வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பேஸ்ட் அதையும் இதில் ஊற்றிடலாங்க. முந்திரி போட்டால் நல்லா ரிச்சான டேஸ்ட்டாகவும் இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்ததுங்க. இப்போது தேவைப்படுற தயிர் ஒரு 1/4 கப் தயிர் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா இது போல் கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வதங்கட்டும். கொஞ்சம் மூடியும் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கின பிறகு நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் 1/2 hour நல்லா ஆயிடுச்சு. அதை நம்ம தண்ணி இல்லாமல் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணாங்க. நம்ம எலக்ட்ரிக் குக்கர் இல்லைனாலும் நம்ம இதில் டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா இது போல் கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் இந்த வதக்கி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுடலாங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் காய்கறி இருந்தது, 1க்கு 2 ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இன்னொரு டம்ளர் ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர், மொத்தமாக 3/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி இப்போ இதில் எலுமிச்சப்பழம் ஜூஸும் ஒரு ஸ்பூன் அளவு பிழிஞ்சிட்டு இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தலைனாலும் இதில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க.
கடைசி இது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். குக்கிங் மோடில் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ வார்ம் மோடில் வந்துடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க. இப்போ லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் தயாராகிடுச்சுங்க. நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட நான் எக்கும் வேக வச்சு கொடுத்துருந்தேங்க. கூடவே வெங்காய பச்சடி அதுவும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் சாக்லேட் கேக்கும் பண்ணியிருந்தேங்க. அதுவும் ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க. வாங்க இப்போது இந்த சாக்லேட் கேக் எப்படி பண்ணியிருந்தேன்னு இப்போ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் ஒரு 3/4 கப் அளவு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு எக்கு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா இது போல் அடிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுகர் இதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு நல்லா இது போல் அடித்து கலந்துக்கலாங்க. இதையும் எடுத்து வச்சு இப்போ 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சலிச்சிக்கலாம். சல்லடையில் சலித்து இதை போல் எடுத்து வச்சிடலாங்க. இதை அந்த மிக்ஸ் பண்ண முட்டை கலவையில் போட்டுட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் இதில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் பாலும் தேவைப்பட்டது. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் கலவையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா மடிப்பாக அப்படியே விழற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். கட்டி இல்லாமல் எடுத்து வச்சிடலாங்க. கலந்து எடுத்து வச்சிடலாம். கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணாத கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சிடலாங்க. இப்போ இந்த பேக் பண்ணுற பாத்திரம் எடுத்துகிட்டு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா இடமும் இது போல் தடவி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மைதா எடுத்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே தூவி விட்டுடலாங்க. ஒட்டாமல் வரும். கேக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இது எல்லா இடமும் பரவுற மாதிரி இது போல் தட்டி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் கேக் கலவையை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ ஊற்றிட்டு இது போல் டேப் பண்ணிக்கலாம். போல் தட்டிக்கலாம். அப்போ தான் கேப் விழாமல் எல்லா இடமும் சமமாக இருக்கும். இப்போ மேலே நான் இதில் சாக்கோ சிப்ஸ் வாங்கி வச்சுருந்தேங்க. அதையும் இப்போ கொஞ்சமாக தூவிட்டேங்க. இந்த சிப்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்தது. சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கூட பரவாயில்ல. இது மேலே நம்ம பாதாம், முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி, கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி இது மேலே அப்படியே தூவிடலாம். இப்போ இதெல்லாம் தூவிட்டு இப்போது அடுப்பில் இந்த கடாய் உள்ளே இது வச்சுட்டு மூடி இது போல் ஒரு பாத்திரம் வச்சு தலைக்கீழாக கவுத்து வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகட்டும். 45 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக அப்படி குத்தி பார்க்கலாங்க. ஒட்டாமல்
வந்துச்சு. நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இந்த நைஃப்பில் கத்தியில் இப்படி ஓரமாக கீறிக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் ஈஸியாக எடுக்க வரும். நல்லா இதெல்லாம் ஆறட்டும். ஆறின பிறகு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாங்க. இப்போ இதை அப்படியே தலைக்கீழே அப்படி கவுத்துட்டு பிளேட்டை அப்படி மேலே வச்சுட்டு இப்படி திருப்பிக்கலாங்க. மேலே அப்படியே தட்டி விட்டுடலாம். இப்போ ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி கொடுக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஈவினிங் ஸ்நாக் இது போல் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலியை குஷிப்படுத்தலாம். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.